ஒரு சமூக வலைத்தள வைத்தியரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் மக்களுடைய மனக்குமுறல்களும். இறுதியாகத்தான் வந்தார் விநாயக் மகாதேவ் என்பதை போல சமூக வலைத்தளங்களில் புதிதாக ஒரு முளைத்திருக்கிறார் பாருங்கள். அழகாக கூறுகிறார்கள். அதாவது நம்ம எம்பிக்கெல்லாம் சிங்கள நீக்குவா என்று கேட்கிறார். அதாவது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் போலீசாரிடம் மாட்டாமல் தப்பித்துக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இந்த அரசியல்வாதிகளின் நிலைமை. இதைத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு வைத்தியனாக என்னுடைய நோயாளிக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளுக்கான வசதிகளை காணவில்லை. அர்ஜுனா அம்பை வாங்கி வந்தால் பிரச்சனை இல்லை, வம்பை எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. தனியார் வைத்தியசாலையில் மூழ்கி கிடக்கக்கூடிய நரம்பியல் நிபுணரை பற்றி நாங்கள் பேசுகிறோம். கைதட்டுவதற்கு கூட என் தங்கை வைஷாலியால் முடியாமல் ஏதோ ஒரு மூலையில் அவளை ஒடுக்கி வைத்திருக்கிறது என்றால் இவ்வளவு வருட காலமாக வடமாகாணத்துக்கு அனுப்பி வைத்த நிதியை கணக்கில் கூட பார்க்காமல் திரும்பி அனுப்பி வைத்த முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் இதை பற்றி பேசலாமா? மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். ஜனாதிபதி கேட்கிறார், வீதி அபிவிருத்திக்கு உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும்? சக்தி தொலைக்காட்சியில் குடுதிகா பார்க்குமார் என்று தங்களுக்கிடையில் சிறுபிள்ளைத்தனமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கட்டாயத்தின் பெயரிலே சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுமாறு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய வைத்திய பணிப்பாளர்கள் இருக்கின்ற இடத்திலே காலம் பல கடந்து விட்டன, களங்கள் பல காய்ந்து விட்டன, உதவ வேண்டிய கரங்களோ ஒதுங்கி நின்று கைகொட்டுகிறது, உறுதியாய் நின்ற எம் கால்களோ ஊன்றுகோல் வேண்டி நிற்கிறது. இலவு காத்த கிளி போல் வெளிச்சம் தேடி நிற்கிறோம். எம் ஒற்றை விளக்கும் தொலைந்து விட்டது. இனி நாம் அதை எப்படி பெறுவது? சபைக்கு வந்தனங்கள். பெரு மதிப்பு மிக்கவர்களே, இன்றைய தலைப்பு ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே என்பதாகும். ஈழத் திருநாட்டில் தமிழ் சமூகம் பிரதேச ரீதியாக பிரிந்து காணப்படுகின்ற ஒரு சமூகம். இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு பிரதேச மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான அன்றாட இடர் காணப்படுகின்றது. வடக்கிலே கடற்றொழில் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு, முன்னாள் போராளிகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு, இனப்படுகொலையால் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு. கிழக்கை எடுத்து பார்த்தால் சிங்கள ஆதிக்கவாதிகளினால் மேய்ச்சல் தரைகள் அபகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. மலையகத்திலே இன்னுமே 1000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்படவில்லை. கல்வி ரீதியான வளப்பங்கீடுகளானது அங்கு முறையாக வழங்கப்படவில்லை. கொழும்பு வாழ் தமிழ் மக்கள், அங்கு இருக்கக்கூடிய மத்திய தர குடும்பத்தினர் பொருளாதார சீர்குலைவுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் விளையேற்றத்திற்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களுடைய அன்றாட இடரானது இவ்வாறு காணப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளா இல்லையா என்பதுதான் இன்றைய தலைப்பு. நாங்கள் ஒன்றும் இன்றைய வாதத்தின் மூலமாக அரச ஊழியர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப் போவது இல்லை. அரச ஊழியர்களும் பிழை செய்கின்றார்கள், அரசியல்வாதிகளும் பிழை செய்கின்றார்கள். இந்த வாதம் என்பது ஒரு ஒப்பீட்டளவிலான ஒரு விவாதம். இன்றைய தலைப்பில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பதம் பெரிதும் காணப்படுவது. இதனை தீர்மானிக்க போகின்ற காரணிகள் 2. முதலாவது, அரச ஊழியர்கள் என்பவர்கள் அரச நிறுவனத்தின் கீழே ஊதியம் பெற்று முறையாக பணியாற்றுகின்ற ஊழியர்கள். அரசியல்வாதிகள் அரச ஊழியர்களை கட்டுப்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமான முற்றுமுழுதான அதிகாரம் படைத்தவர்கள். 2வது விடயம், இன்று நாங்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட இடர்களுக்கு ஆணிவேராகவும் காரணகர்த்தாவாகவும் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள். இன்று எங்களுடைய தலைப்பை 3 தளங்களில் ஆராய இருக்கின்ற. முதலாவதாக, தமிழர்களுக்கான சிறந்த பிரதிநிதித்துவமின்மை. 2வதாக, மக்களால் எதிர்கொள்ளப்படுகின்ற அன்றாட இடர்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கும் அரசியல்வாதிகள். 3வதாக, மக்களால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை துஷ்பிரயோகப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள். முதலாவது தளத்தினை சற்று நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சிங்கப்பூர் இலங்கையை விட அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த நாடு. 1956ஆம் ஆண்டு சிங்கப்பூர் ஜனாதிபதி தன்னுடைய நாட்டினை சீர்படுத்துவதற்காக முதலில் எடுத்த நடவடிக்கை அந்நாட்டினுடைய நிதி உட்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி போன்ற அமைச்சுக்களை மாற்றி அமைத்தார், கொள்கைகளை புதிதாக உருவாக்கினார். அப்படி என்றால் நாங்கள் விளங்கிக் கொள்வது என்ன? சிங்கப்பூர் இன்று முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு.
சிங்கப்பூரானது அரசியல் ரீதியான கட்டமைப்பில் முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல் கட்டமைப்பில் முக்கிய பங்காற்றுகின்ற அரசியல்வாதிகளை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். இன்று வடக்கிலே இந்திய இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சனையானது சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவை படகுகள் எங்கள் மீனவர்களுடைய மீன் வளங்களையும் வலைகளையும் சூறையாடிவிட்டு செல்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் சுவையாக மீன்களை எல்லாம் பொறுத்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் மீனவர்களுக்கு அங்கு மீனில் வலையில் மீன் சிக்குமா என்பது கவலை அல்ல. நான் இந்திய ராணுவத்திடம் நான் சிக்கிவிடுவேனா என்று அன்றாடம் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய அன்றாட பிரச்சனை. இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் நினைத்திருந்தால் முறையான பேச்சுவார்த்தையினூடாகவும் சட்ட திட்டங்களை வலுப்படுத்துவதனூடாகவும் இந்த பிரச்சனை என்றோ முடித்திருக்கலாம். ஆனால் இந்தியாவினூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற அனுகூலங்களிற்காகவும் அரசியல் லாபங்களிற்காகவும் இன்று வரை இந்த பிரச்சனையை முடிக்காமல் வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுடைய பிரச்சனை அன்றாட இடராக இன்று மாறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல்வாதிகள். அடுத்ததாக மலையக பிரச்சனை சற்று நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்று எங்களுடைய தினசரி வாழ்க்கை செலவு என்பது 5000 தொடக்கம் 10,000 வரை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றுமே மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாவாக மாற்றம் அடையவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமையை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரப்பர் காடுகளிலும் தேயிலை தோட்டங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் அட்டைகளால் உறிஞ்சப்பட்டு தங்களுடைய உடலுழைப்பை வழங்கி பொருளாதாரத்திற்கு வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அங்கு உறிஞ்சப்படுவது அட்டைகள் அல்ல, முதலாளிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் தோட்ட தொழிலாளர் ரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்ததாக ஒரு விடயம், இந்த மலையக மக்களுடைய அன்றாட இடர்களை மலையக அரசியல்வாதிகள் என்றோ முடித்திருக்கலாம். கம்பெனி முதலாளிமார்களுடன் சண்டையிட்டு இந்த பிரச்சனையை முடித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கம்பெனி முதலாளிமாருடன் சண்டையிட சொன்னால் சக்தி தொலைக்காட்சியில் குடுதிகா பார்குமார் என்று தங்களுக்கிடையில் சிறுபிள்ளைத்தனமாக சட்டையை கழித்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதான் அரசியல்வாதிகளுடைய நிலைமை. நேற்றைய தினம் ஒரு செய்தியானது வெளிவந்தது. அதாவது அறகலை போராட்டத்தில் பொது சொத்துக்கள் நாசமாகிவிட்டது என அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்துக்களுக்காக 120 கோடி ரூபாய் அரசாங்கத்திடமிருந்து நட்டஈடாக பெற்றிருக்கின்றார்கள். இது அவர்களுடைய பட்டியல். தங்களுடைய சொத்துக்கள் அழிந்து விட்டது என்று 120 கோடி ரூபாய் சட்டையீடாக வாங்க தெரிந்த அவர்களுக்கு இன்றும் மலையக மக்கள் 10க்கு 10 லயக்குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய லயக்குடியிருப்பை தனி வீடாக மாற்றுவதற்கு தானி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்பதுதான் இன்றைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை. ஆக இறுதியும் உறுதியுமாக கூறிக்கொள்வது இவ்வளவுதான். அரசியல்வாதிகள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய எங்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் பிரச்சனையை தீர்க்காமல் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் தன்னுடைய வாக்கு வங்கிகளை நிறைத்துக் கொள்வதற்காகவும் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை அன்றாட இடர்களாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். ஆக ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு முற்றுமுழுதாக பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் என்று கூறி நன்றிகள். இந்த மண்ணை போர் சப்பித்துப்பி 16 வருடங்கள் கடந்தோடிவிட்டது. இதற்குள் 7 சொல்லாடல் முடிந்துவிட்டது. நடந்தது என்ன, நாம் பெற்றது என்ன? சம்பந்தன் ஐயாவையும் மாவை ஐயாவையும் மேலே அனுப்பிவிட்டோம். மனோவையும் சுமந்திரனையும் வீட்டை அனுப்பிவிட்டோம். ஸ்ரீதரனையும் வீட்டை விட்டே அனுப்பிவிட்டோம். மாற்ற வேண்டிய தலைவர்கள் என்று நினைத்தோம், ஒவ்வொன்றாக மாற்றிவிட்டோம். ஆனால் மாற வேண்டியது நாம் எப்போது மாறப்போகிறோம்? அவைக்கு என் வணக்கம். அந்த வகையிலே இன்றைய விவாதத்தின் தலைப்பானது ஈழமணி திருநாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே இல்லை. அந்த வகையிலே எதிர்த்தரப்பு ஈழமணி திருநாடு மற்றும் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வரையறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். தமிழ் மக்கள் என்ற ரீதியிலே வடக்கு கிழக்கு தமிழர்கள், அதே போன்று மலையக தமிழர்கள், தலைநகர தமிழர்களை உள்ளடக்கியதை நாங்கள் எங்களுடைய வாதத்திலே ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எதிர்த்தரப்பு அன்றாட இடர்கள் என்ற வாதம் இந்த தலைப்பை கையாளுவதை மெருவனே கவனிக்காமல் அந்த அன்றாட இடர்கள் தொடர்பான விளக்கத்தை இந்த அவையிலே கொடுக்காத பட்சத்திலே அன்றாட இடர்கள் தொடர்பான விளக்கத்தை எம் தரப்பில் கொடுத்துக் கொள்கின்றோம். என்னவென்றால், இத்தனை வருட காலம் எங்களின் சிறிய சிறிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இன்று பூதாகரமான பிரச்சனையாக வந்துள்ளது என்றால், தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளின் வாக்கு வங்கி உடைந்திருக்கின்றது என்றால், அதாவது என்கனவு யாழ்ப்பாணத்திற்கு 30,000 வாக்குகள் வழங்கப்பட்டதிலிருந்து இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அரசியல் ஓட்டத்திலேயே இல்லாமல் போயிருக்கின்றது என்றால், அங்கு நாங்கள் இவ்வளவு காலம் மேற்கொண்ட அரசியலை தாண்டிய
ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மக்களிடையே இருக்கின்றது. அந்த மக்களின் மனக்குமுறல்களையும் மக்களினுடைய எழுச்சிகளையும் ஒரு அரசியல் மேடை பேசப்பட்டதுதான் ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு நாங்கள் ஒற்றை தரப்பாக நின்று வாக்களித்ததிலிருந்து ஒரு சமூக வலைத்தள வைத்தியரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் மக்களினுடைய மனக்குமுறல்களும் மக்களினுடைய எழுச்சிகளையும் அந்த ஒரு தரப்பு பேசியிருந்ததாகத்தான் இருக்கின்றது. அதனையும் தாண்டி அரச ஊழியர்கள் என்பவர்கள் இந்த தலைப்பிலே மிக முக்கியமான கருதப்பட வேண்டியவர்கள். யார் இந்த அரச ஊழியர்கள்? அரசின் மக்களை நிர்வகிக்க உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு அரசாங்கத்தின் சேவையாளர்கள். மக்களுக்காக சேவை செய்வதற்காக தாபன விதி கோவையின் அடிப்படையிலே சில தத்துவங்களை கொண்டு செயற்படுவர்கள். அவை ஒன்றை கவனிக்க வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் அதிகாரங்களை வழங்கவில்லை, மக்களை கொண்டு நடத்துவதற்காக தத்துவங்களை மட்டுமே வழங்கி இருக்கின்றோம். தாபன விதிக்கோவையின் அத்தியாயம் 1 குறிப்பிடப்பட்ட உத்தியோக நியமனத்தின் சில பேரை தவிர மிகுதி அனைவரும் இங்கே அரச ஊழியர்களாக கருதப்படுகிறார்கள் என்பது எங்கள் தரப்பினுடைய விளக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய வாதமானது 5 வியூகங்களின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட இருக்கின்றது. முதலாவது வியூகம் மக்களின் அன்றாட இடர்களும் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான இடைவெளியும் அரச ஊழியர்களின் நெருக்கமும். இரண்டாவது வியூகம் அரசியல்வாதி எனும் கண்துடைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்கள் அவர்களின் கடமை தவறலும். மூன்றாவது வியூகம் அரசியல்வாதிகளின் 5 ஆண்டு கால வரையறுக்கப்பட்ட காலத்தவணையும் அரச ஊழியர்களின் சாகாவரமும். நான்காவது வியூகம் இனப்பிரச்சனை தீர்ந்தாலும் இந்த அன்றாட பிரச்சனை தீராது. ஐந்தாவது வியூகம் நாட்டின் சட்டவாக்கத்தினால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அரச ஊழியர்களால் தோல்வியடைந்த நிலை என்ற 5 வியூகங்களின் அடிப்படையிலே எங்களுடைய வாதமானது கட்டமைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே அவையோரே நான் உங்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கின்றேன். உங்களுடைய மனசாட்சியை தொட்டு அந்த கேள்விக்கு உங்களுக்குள் நீங்களே விடை சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு கிராம சேவையாளரின் கையெழுத்து இல்லாமல் வேலை வாய்ப்பை இழந்த எத்தனையோ பட்டதாரிகள் இங்கே கையொப்பம் விடாமல் சென்ற அந்த கிராம சேவையாளர் ஒரு அரச உத்தியோகத்தரா இல்லையா? இறப்பு சான்றிதழ் உரிய நேரத்தில் கிடைக்கப்படாமல் காப்பீட்டை தவறவிட்ட பெண் முதியவர்கள் இங்கே அந்த காப்பீட்டை கொடுக்க தவறிய பொது சேவை உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லையா? ஈபோச ஏற்றாமல் போனதால் உரிய நேரத்திற்கு பரீட்சை எழுதாமல் முடியாமல் பரீட்சையோடு கனவையும் தவறவிட்ட மாணவர்கள் இங்கே அந்த ஈபோச சாரதி அரச ஊழியர். வடக்கிலே ஏற்பட்ட யுத்தத்திலே கணவன்களையும் சகோதரர்களையும் இழந்த எத்தனையோ பெண் சகோதரர்கள் இன்று அரச உதவிகளுக்காக அரச உத்தியோகத்தர்களால் பாலியல் லஞ்சம் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இங்கே அது கேட்கப்பட்ட அந்த அரச உத்தியோகத்தர்களா இல்லையா? அதைவிட முக்கியமான விடயம், இன்று நான் அண்ணன்மார் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய பேச்சுக்கு கைதட்டுவதற்கு கூட என் தங்கை வைஷாலியால் முடியாமல் ஏதோ ஒரு மூலையில் அவளை ஒடுக்கி வைத்திருக்கிறது என்றால் அந்த தவறை ஏற்படுத்தியது அரசியல்வாதிகளா அரச ஊழியர்களா? இறப்பதற்கு முன்னரே இறந்து விட்டார் என்று இறப்பை தீர்மானிக்கும் வைத்தியாட்சியர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? எமக்காக போரிலே கைகளையும் கால்களையும் இழந்த முன்னாள் போராளிகள் அரச வாழ்வாதாரங்கள் இல்லாமல் வறுமையில் விட அந்த சமுத்தி உத்தியோகத்தர்கள் அரச ஊழியர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? பாடசாலைக்கு வகுப்பறை கட்ட வேண்டும் என்று பணம் வாங்கி தங்கள் வீட்டினுடைய குளியரலையை கட்டிய அதிபர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? அதனையும் தாண்டி ரோட்டு போடுகின்றோம் என்று மழைக்காலங்களிலே வீட்டுக்குள்ளே குளம் கட்டிய வீதி அதிகார சபை அதிகாரிகள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? சபையினரே, இந்த கேள்வி நாங்கள் வெறுமனவே மேடைக்காக சொல்கின்றது அல்ல. இந்த அவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இது வெறுமனவே நாங்கள் கூறுகின்ற 10 பிரச்சனை இல்ல, உங்கள் பலதரப்பட்ட இடங்களில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பிரச்சனை. நாங்கள் இத்தனை காலமும் எங்களுடைய அரசியலை தமிழ் தேசியத்துக்குள் மட்டும் முடக்கி இருந்து கொண்டிருந்ததால் மக்கள் அன்றாடம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நாங்கள் கவலை தவறி இருக்கின்றோம். யாரோ ஒரு அரசியல்வாதியை காலங்காலமாக குற்றம் சாட்டி எங்களை நாங்களே பரிசீலிப்பதற்கும் எங்களை நாங்களே மாற்றிக்கொள்வதற்கும் அந்த மாற்றம் ஒன்று எங்களிடம் இருந்து பெற வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவதற்கும் தவறி இருக்கின்றோம். இந்த அவை அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக எனது அப்பா அம்மா இல்லை என்ற சகோதரர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எல்லாம் அரச உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் எனது எதிர்கால கனவு கூட அரச உத்தியோகத்தராக பெற வேண்டும் என்றிருந்தாலும் அதனை நேர்மையாக இந்த சமூகத்திற்கு அந்த அரச உத்தியோகத்தர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சொல்லாடல் 2025 அவையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பேசிக் கொண்டிருக்கின்றது கூறி விடைபெறுகிறேன். நன்றிகளாயிரம். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். ஜனாதிபதி கேட்கிறார்,
வீதி அபிவிருத்திக்கு உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும்? பொறுப்பதிகாரியினுடைய பதில், அச்சோ, மாகாணத்திடம் கேட்க வேண்டும், நான் திணைக்களத்துக்கு உரியவன். ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஒரு தலைவர் ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பாரிய முயற்சியின் கீழ் 3/2 பெரும்பான்மையை கொண்ட ஒரு அரசினுடைய ஜனாதிபதிக்கு இவ்வாறான ஒரு பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால், என்னை போன்ற ஒருவன், தெருவிலே நிற்கக்கூடிய ஒருவன், ஏழையா வீதி அபிவிருத்தி நடக்கவில்லை என்றால் நெஞ்சு பொறுக்கவில்லை இந்த நிலை கெட்ட மனிதரை எண்ணி. அவைக்கு என்னுடைய வந்தனங்கள். சகோதரர்களை, ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். இனப்பிரச்சனைக்கும் அன்றாட பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்கின்றது. ஆனால் இரண்டும் ஒன்றல்ல என்பதை இந்த அவைக்கு நான் முதலாவதாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு ஆசிரியர் சம்பளத்துக்காக போராடுகிறார். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய கல்விசார ஊழியர்கள் 100 நாட்கள் போராடுகிறார்கள் அவர்களுடைய சம்பள உயர்வுக்காக. மேலதிக கொடுப்பனவுகளை காணவில்லை என்று ஒரு திணைக்கள அதிகாரியும் அதே போன்று புகையிரத நிலையத்தினுடைய அதிபரும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விளங்கவில்லை. யாராவது ஒருவர் எங்களுடைய கல்வி திட்டம் மாற வேண்டும், 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற பாடநெறிகள் பல்கலைக்கழகத்திலே இல்லை, நான் ஒரு வைத்தியனாக என்னுடைய நோயாளிக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளுக்கான வசதிகளை காணவில்லை, ஒரு தொடருந்தானது நேரத்திற்கு செல்ல வேண்டும், பயணிகள் இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள், அதிக தொடருந்துகளை உள்ளீடு செய்க என்று எவராது ஒருவர் ரோட்டுக்கோ அல்லது தெருவிலோ ரங்கி நின்று போராடுகிறார்களா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அதற்கு எங்களிடம் பதிலே கிடையாது. இவ்வாறான சுயநலவாதிகளை பார்க்கின்ற பொழுது நெஞ்சு பொறுக்கவில்லை ஐயா இந்த நிலை கெட்ட மனிதரை எண்ணி. வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம் என்கின்ற அமைப்பினூடாக வரப்பட்ட உணவுகளை ஒரு பச்சிளம் குழந்தைகளுக்காக கொடுங்கள் என்றார்கள். கேவலம் 5628 மெட்ரிக் டன் அந்த உணவு. பச்சிளம் குழந்தைகள் பசியால் வாடுகின்றன, பட்டினி கிடக்கின்றன. ஆனால் அவற்றை உரியான முறையிலே அதிகாரிகள் கொடுக்கவில்லை. இங்கு நடந்து கொண்டிருப்பதுதான் என்ன எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு 6 நாட்களுக்கு கிட்ட விடுதிகளுக்கே போகவில்லை. தனியார் வைத்தியசாலையில் மூழ்கி கிடக்கக்கூடிய நரம்பியல் நிபுணரை பற்றி நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு நலிந்த ஜெயதிஷ் தான் வந்து நிற்க வேண்டுமா அல்லது ஹரணி அபயசூரிய தான் வந்து நின்று இது என்ன பிரச்சனை என்று கேட்க வேண்டுமா? இதற்கு யாரையா பொறுப்பு? உன்னுடைய வேலையை செய், அதன் பிறகு மிச்சவற்றை பார்ப்போம் என்றால் கிடையவே கிடையாது. சமுத்தி பயனாளிகள் தோற்று போன திட்டம். சமுத்தி பயனாளிலிருந்து இன்று அஸ்வஸ்ம வரை மாறிவிட்டோம். மன்னாரிலே பொன்னம்மா என்று ஒருவர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர். யுத்தத்திலே தன்னுடைய மகனை இழந்தாலும் அந்த யுத்த வடுவை மறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நிவாரணம் கிடைக்கும், சமுத்தி முத்திரை எனக்கு கிடைக்கும் என்று அலைந்து திரிந்த ஒருவர் இன்று எங்களோடு இல்லை. ஆனால் முத்திரையும் கிடைக்கவில்லை. நீங்கள் காலாமலாக்கப்பட்டோரை பற்றி, யுத்த வடுக்களை பற்றி பேசுகின்றீர்கள். நாளை அவனுடைய மகன் வருகின்ற பொழுது அந்த தாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நிவாரணங்களை கொடுக்க தவறிவிட்டு இன பிரச்சனை என்று வந்து நின்றால் எது ஐயா எங்களுக்கு அன்றாட பிரச்சனை? எனக்கு விளங்கவில்லை. அடுத்ததாக மன்னாரிலே பாரிய போராட்டங்களை நடத்தினார்கள், மீளாய்வு செய்யுங்கள் என்று. ஆனால் எதுவுமே இங்கு இடம்பெறவில்லை. அம்பாறையிலே கடற்தொழிலாளர்கள் வாழ்வியலை தொலைத்து நிற்கின்ற ஒரு தந்தை தன்னுடைய அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக மகன் ஏங்கிக் கொண்டு நிற்கிறான். ஆனால் விலைகளையும் சரி பொருளாதார உத்திகளையும் ஒரு சமுத்தி உத்தியோகத்தர் கொள்ளையடித்து விட்டு சென்றார். அம்பாறையிலே இடம்பெற்ற போராட்டம் அதற்கு சாட்சி. என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியவில்லை. தனிச்சிங்கள சட்டமா? இந்த தனிச்சிங்கள சட்டத்தினை என்கியூ டயஸ் என்கின்ற ஒரு அரசு செயலாளர் தொடக்கி வைக்கிறார். அதன் பின்புதான் உங்களுடைய ஜே.ஆர். ஜெயவர்தன் மலையகத்தினுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறீர்கள். 1000 ரூபாய் கொடுப்பனவு ஏன் வரவில்லை? நான் கேட்கிறேன், அவர்கள் ஏன் இன்று வரை தேயிலையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் கல்வி கற்க வேண்டாமா? அவர்கள் நல்ல உத்தியோகத்துக்கு போக வேண்டாமா? காரணம் முழுக்க முழுக்க அரசு உத்தியோகத்தர்கள் ஒழுங்காக செயற்படாத விடம். சர் கந்தையா வைத்தியநாதன் ஒரு அரசு உத்தியோகத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? மலையகத்தினுடைய பிரஜா உரிமையை பறியுங்கள் என்று காட்டம் தெரிவிக்கின்றார். இன்று அஸ்வஸ்ம பிரச்சனை, ஒரு வவுனியாவிலே மொழி பிரச்சனைகள் தொடங்கி அனைத்திலும் இன்று மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் இங்கு நடந்து கொண்டிருப்பவைதான் என்ன? சுண்ணாம்புக்கள் அகழ்வு இடம்பெறுகின்றது. அதனூடாக என்னுடைய சந்திரசேகர் சொல்கின்றார், சுண்ணாம்புக்களினை அகழ்ந்தவர்களை விட இங்கு நாங்கள் பாரியதாக குற்றம் சுமத்த வேண்டியது யாரிடம் என்று கேட்டால் இங்கு இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தர்களுடைய அர்ப்பணிப்பில்லாத செயற்பாடும் அசண்டையினமும் தான் காரணம் என்கிறார்.
170 உத்தியோகத்தர்களை தங்களுடைய புனிதமான அந்த தாபன விதிக்கோவையினுடைய ஓட்டைகளை பார்த்துவிட்டு வந்து பணிப்பின் கட்டாயத்தின் பெயரிலே சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுமாறு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய வைத்திய பணிப்பாளர்கள் இருக்கின்ற இடத்திலே எங்களினுடைய அன்றாட பிரச்சனை என்று நாங்கள் எதனை கருதி நிற்கிறோம் என்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளைத்தான். இதனை விட மிகப்பெரியதொரு விடயம், என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எல்லோருமே இவ்வாறானவர்கள் தான் என்பதுதான் நிதர்சனம். எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் சகோதரர்களே. ஒரே ஒரு விடயம்தான், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று போய் நின்று பாருங்கள். சமூக வலைத்தளங்களிலே ஒரு குரங்கு பொம்மை ஒன்று இருக்கிறது. எவ்வாறு என்று கேட்டால் அவ்வளவுதான், அந்த மௌனம். இதுதான் அன்றாட பிரச்சனைகளுக்கு காரணம். நன்றி, வணக்கம். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இன்னும் எத்தனை தோண்டிகளை போட்டுடைத்தாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள். முதலாவதாக ஒரு விடயம் நானும் பார்க்கிறேன், வந்ததிலிருந்து இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன தொடர்போ தெரியவில்லை. கரை வேட்டிகளுக்கு கொடி பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் வந்ததிலிருந்து. இவர்களை போன்ற ஆட்களினால் தான் கரை வேட்டிகள் இன்று வரை கரை பிடிந்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அழகா வருவோம். முதலாவதாக இன்று சில விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொழும்பு தமிழன் தானே, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். விலைவாசி ஏற்றத்தால் சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கின்றோம். இதற்கெல்லாம் யார் காரணம் என்று இலகுவாக சிந்தித்தால் தெரிகிறது. ஒழுங்காக பொருளாதார கொள்கைகளை நாட்டுக்குள் கொண்டு வரத அரசியல்வாதிகள் உரத்தடியை விதிக்கின்றார்கள், அவர்களை சற்று கொள்கைகளை மாற்றுகிறார்கள். யாருக்கு இதெல்லாம் செய்கிறார்கள் என்று எனக்கு என்றால் தெரியவில்லை. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. அரசியல்வாதிக்கு இருக்கும் அளவு கடந்த அதிகாரம் தான் அவர்களை இதை செய்ய வைக்கின்றது. முதலாவதாக பாருங்கள், இன்று அழகாக இவர்களுடைய கோணத்திற்கு வரும். மக்களின் அன்றாட இடர்களும் அதனுடன் நெருக்கமாக இருக்கும் அரசு ஊழியர்களும் என்றார்கள். மதிப்புமிக்கவர்களே, நெருக்கமாக இருந்து 500 ரூபாய் கொள்ளையடிக்கும் அரச ஊழியர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த ஒட்டுமொத்த 500 ரூபாயிலும் 50% கமிஷன் வாங்கும் அரசியல்வாதிகளை நான் பார்க்கின்றேன். இதில் யார் பெரிய குற்றவாளி என்று நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் இன்றைய வாதம். தலைவராக கூறிவிட்டது, 2 பேருமே திருடர்கள் தான். இந்த 2 திருடர்களில் யார் தெளிவான திருடன் என்பதுதான் இன்றைய வாதம். இலகுவாக புரிந்துவிட்டது. யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறது? அரசியல்வாதிகள். அடுத்தாக வருவோம். அழகாக கூறினார்கள், அரசியல்வாதிகளுக்கு 5 வருடம், அதிகாரிகளுக்கு 50 வருடம் என்று. எனக்கு ஒரு விடயம் புரியவில்லை. இலங்கை நாட்டிலே நடந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் 3ஐயும் எடுத்து பார்த்தோமேயானால், முதல் வருடம் ஒருவர் வந்தார், அவரை அடித்து விரட்டினீர்கள், 5 வருட இடைவெளி. அடுத்த வருடம் அவரது குடும்பத்திலிருந்தே இன்னொருவர் வந்தார், அவரை அடித்து விரட்டினீர்கள், இன்னொருவர் வந்தார். இதில் என்னையா மாற்றம் வந்தது உங்களுக்கு? அதே குட்டையில் குழப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் இன்றைய அரசியல்வாதிகள் மாற்றம் என்று கருத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு வரும் அரசியல்வாதிகளும் அழுத்தம் தெரிவிக்கிறார்கள். எந்த அளவுக்கு? கொலை செய்யும் அளவுக்கு அழுத்தம் தெரிவிக்கின்றார்கள். லசந்த விக்ரமதுங்க போன்ற ஊடகவியலாளர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்காமல் இருக்கும் மண் இது. அவ்வாறு இருக்க நீ சரி, இங்க ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரச ஊழியர்கள் சரியை செய்தால் தட்டி கொடுக்க மாட்டார்கள், அவர்களை குளிதோண்டி புதைப்பார்கள் அரசியல்வாதிகள். அதுவே அவர்களோடு சேர்ந்து கொள்ளையடித்தால் அவர்களை கூட வைத்துக் கொள்வார்கள். இதுதான் இன்று இருக்கும் அரசு ஊழியர்களுக்கான நிலை. அடுத்ததாக, இன்று கிராம சேவையாளர்கள், பொது சேவை உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள் இவர்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள். சரி, இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கும் அமைச்சர்களுக்குரிய அமைச்சர்கள் எல்லாம் பூப்பறித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவள் நாளாக எனக்கு புரியவில்லை. உனக்கு பாதியில் ஒடுக்க தெரிகிறது, பட்ஜெட் மீட்டிங் போட தெரிகிறது, உனக்கு கீழே இருக்கும் அதிகாரிகளை கண்காணிக்க தெரியாதா? பிறகு எதற்கை அரசியல்வாதி என்று அவன் இருக்கின்றான்? அதையெல்லாம் இவர்கள் யோசிக்கவே இல்லை. அடுத்ததாக பாருங்கள், இந்த பொறுப்பு கூற வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அங்கதான் ஒரு விடயத்தை கூறினார்கள் பாருங்கள். அதாவது ஜனாதிபதி கேட்டாராம், உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று, எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறிய அரசு ஊழியர்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு வருட காலமாக வடமாகாணத்துக்கு அனுப்பி வைத்த நிதியை கணக்கில் கூட பார்க்காமல் திரும்பி அனுப்பி வைத்த முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் இதை பற்றி பேசலாமா? யாரை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தீர்கள்? யாரின் மேல் நம்பிக்கை வைத்து அனுப்பினீர்கள்? நம்பிக்கை துரோகி தான் ஐயா பெரிய திருடன். அப்போ உங்கள் முதலமைச்சர் தான் பெரிய திருடன், அவர் ஒரு அரசியல்வாதி. அடுத்ததாக பாருங்கள், இன்று சம்பள உயர்வு பற்றி கதை தெரிந்தார்கள். ஆக இவரே ஒரு விடயத்தை ஒத்துக்கொண்டார் பாருங்கள். ஆசிரியர்கள் போன்ற அரச ஊழியர்களே அன்றாடினர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அரச ஊழியர்களுக்கும் அன்றாடினர்களை கொடுத்து, உங்களை என்னை போன்ற அப்பாவி மக்களுக்கும் அன்றாடினர்களை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் யார்? அரசியல்வாதிகள். இதுதான் இன்றைய வாதம். அடுத்தது, மலையக மக்கள் பற்றி கேட்டிருந்தோம்.
என்ன கேட்டோம்? இவ்வளவு காலம் ஏன் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று கேட்டோம். அழகா கேட்கிறோம், நீங்கள் ஏன் இன்னும் தேயிலை பிடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. அழகா நன்றா இருக்கிறது இது. இவ்வளவு காலமாக தேயிலையை பொறுத்து நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இவர்களை வைத்துக் கொண்டு இவர்களை பாவித்த பிறகு தூக்கி எறிவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்? இதான் என்னுடைய கேள்வி. அடுத்தது இன்று என்னவென்றால் நாங்கள் 3 கேள்விகளை கேட்டிருந்தோம். அதாவது முதலாவதாக, இனப்படுகொலைக்கு காரணம் அரசியல்வாதிகள் தான் என்பது இந்த ஊரறிந்த உண்மை புதிதாக பிறந்த குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கும். கேட்டு பாருங்க வேணுமென்றால். ஆனால் இதற்கு அரசு இனப்படுகொலையால் நீங்கள் இன்னும் அன்றாடினர்களை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இந்த அன்றாடினர்களுக்கு ஊழியர்கள் எவ்வாறு பொறுப்பு கூற முடியும் என்று கேட்டோம், பதில் இல்லை. இரண்டாவதாக, மேச்சத்தரை பிரச்சனைக்கு காரணம் அது உரிமை சார் பிரச்சனை. இதை வைத்து அரசியல் செய்பவர்கள் அரசியல்வாதிகள், அவர்களுக்கு நாட்டில் சமத்துவம் நிலவக்கூடாது என்று கேட்டிருந்தோம். இதனை கூறியவர் முன்னாள் துணைவேந்தர் ஜெயசிங்கம் என்று கூறினோம். அதற்கு உங்களுடைய கருத்தை கேட்கிறோம், அதற்கும் பதில் இல்லை. சரி, 2 கேள்விக்கு பதில் இல்லை. இப்போது கேட்க போகும் கேள்விக்கும் பதில் இல்லை. அதையும் கேட்டுவிட்டு சென்று விடுகிறேன். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் எனும் நிறுவனத்திலிருந்து துணை ஆசிய ஆலோசகர் கூறுகிறார்கள், மீனாட்சி கங்குலி என்பவர். அதாவது இந்த மேய்ச்சல் தடை பிரச்சனை இருக்கிறது தானே, இந்த மேய்ச்சல் தடை பிரச்சனையிலே அரசியல்வாதிகள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். உள்நாட்டிலே பாதுகாப்பு பொறிமுறைகளை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் எதற்கு வைத்திருக்கிறார்கள் தெரியுமா என்று கேட்டு கூறுகிறார். பாருங்கள், அப்பாவி மக்களை பயமுறுத்துவதற்கும் சிறுபான்மையினத்தின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்காக மாத்திரம்தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஹியூமன் ரைட்ஸ் வாட்சின் துணை ஆசிய ஆலோசகர் கூறிவிட்டார். அவருடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா, இவர்களுடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆக எங்களுடைய அரசியல்வாதிகளை போன்ற ஒரு சிறிய மீட்டலை எடுத்து வந்தோமே. ஆனால் முதலாவதாக, ஐநா சபையானது உங்கள் பிரச்சனையை தாருங்கள் என்று கேட்டது 2 கடிதம் அனுப்பியவர்கள் நாங்கள். சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது என்று பரவலாக அறிவித்த அரசியல்வாதி வைத்திருப்பவர்கள் நாங்கள். இறுதியாகத்தான் வந்தார் விநாயக் மகாதேவ் என்பதை போல சமூக வலைத்தளங்களில் புதிதாக ஒருவன் முளைத்திருக்கிறான் பாருங்கள். அழகா கூறுகிறார்கள். அதாவது நம்ம எம்பிக்கேல சிங்கள நீக்குவா என்று கேட்கிறார். அதாவது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் போலீசாரிடம் மாட்டாமல் தப்பித்துக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இந்த அரசியல்வாதிகளின் நிலைமை. இதைத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஆக இப்ப ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனா அம்பை வாங்கி வந்தால் பிரச்சனை இல்லை, வம்பை எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். ஆக செய்ய வழியில்லை. ஒட்டுமொத்தமாக முடிவை சொல்லுவோமே. ஆனால் முதலாம் வாதி தலைப்பில் என்று பேசவில்லை, இரண்டாம் வாதி போடியத்தில் என்று பேசவில்லை. இவர்கள் 3 பேரும் சம்பந்தமாக எதுவுமே பேசவில்லை. எங்களுடைய வாதம் தெளிவாக இருக்கிறது. ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் இல்லை, எல்லா மக்களும் எதிர்நோக்கும் அன்றாடினர்களுக்கு ஒட்டுமொத்தமான காரணம் அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும். இதில் பெரிதும் காரணம் அரசியல்வாதிகளை. நன்றி, வணக்கம். ஒரு கடற்படை இருந்த, விமானப்படை இருந்த, காலாட்படை இருந்த ஒரு பயங்கரவாத அமைப்பை வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண முதலமைச்சர். ஆனால் கர்ணமகாராசரை போன்று விதவைகளுக்கு வாழ்வளிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை வாரி வழங்குகின்றார். காணி உரிமை வேண்டும், காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வேண்டும், எங்கள் முன்னாள் போராளிகளுக்கு நீதி வேண்டும். போய் ஜிஎஸ்டியிடம் சைன் வாங்குவதற்கு சுமந்திரன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் தான் காரணம் என்றால் நீங்கள் கூறுகின்றீர்கள் இனப்பிரச்சனை தான் எங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்றால் நாளைக்கு உங்களுக்கு தனிநாடு வருகின்றது. மயிலத்தமடுவிலே இருக்கின்ற பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை என்றவர் கலைத்து சென்றிருந்தார்கள். இதை தாண்டி